வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் ரகசிய அறை கண்டுபிடிப்பு, புதைந்து கிடந்த மர்மம், பெரும் அதிர்ச்சியில் உறைந்த முன்னாள் ஜனாதிபதி. மாகாண சபை தேர்தல் நடக்காது, அடித்து கூறும் முன்னாள் முக்கிய அமைச்சர். அரசியல் தொடர்பில் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக அறிவித்தார் ரணில் விக்ரமசிங்க. மீண்டும் வானிலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம், கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் திடீர் சுற்றி வளைப்பு, அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள 11 நபர்கள். முற்றாக முடங்கும் வைத்தியசாலைகள், தொடர் போராட்டத்தில் குதித்த வைத்தியர்கள். ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் கடும் பனிப்பொழிவு, ஜெர்மனியில் 3 பேர் பலி. மற்றொரு நாட்டை நோக்கி அமெரிக்கா வைக்கும் குறி, ட்ரம்ப் பிறப்பித்துள்ள எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய அதிசொகுசு அறையொன்று தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் குருநாகல் நகரில் அமைந்துள்ள பிரபலமான விகாரை ஒன்றுக்குள்ளே இருந்த அறையை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பிரகாரம் குறித்த அறை தொடர்பில் விகாரையைச் சேர்ந்த பௌத்த தேரர் ஒருவர் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற நிலையில் தற்போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் பெரும் பேசுபொருளாகியுள்ளன. மேலும் இது தொடர்பான காணொலிகள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்று இது தொடர்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருகையில், இதன்படி குறித்த அறையில் மஹிந்த ராஜபக்ஷ இரவு தங்கியதில்லை என்றும், ஆனால் அவசரமாக வருகை தந்து பல மணி நேரம் இருப்பார் எனவும் அங்குள்ள தேரர் ஒருவரால் கூறப்படுகிறது. அவர் வருவதற்கு முன்னர் விகாராதிபதிக்கு அறிவிப்பார். பின்னர் நாங்கள் தான் சுத்தம் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் முன்னெடுப்போம். அவர் வருகை தந்த பின்னர் விருந்து பசாரம் எல்லாம் நடைபெறுவதால் எங்களுக்கு இந்த பக்கம் வர முடியாது. நாங்கள் எமது அறையில் இருந்து வெளியில் வருவதில்லை என குறித்த தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த காணொலியில் அறையில் அதிசொகுசான கட்டிலும் பெத்தையும் போடப்பட்டுள்ளமையும் குளிரூட்டியும் பொருத்தப்பட்டுள்ளமையும் அறையின் உட்கட்டமைப்புகள் அதிசொகுசான விலை உயர்ந்த பொருட்களில் அமைக்கப்பட்டிருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. இந்த அறையில் இருந்து யாரும் அறியாத வண்ணம் வெளியில் செல்லக்கூடிய சிறிய கதவும் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இரும்பு கதவை பூட்டினால் உள்ளே வாகனம் இருப்பது மற்றும் யார் இருப்பது வெளியில் தெரியாது, அந்த தேரர் விளக்கமாக தெரிவித்துள்ளார். அத்துடன் மஹிந்த இங்கு வந்துதான் தனது ரகசிய விடயங்களில் ஈடுபடுவதாக குறித்த தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் அங்கு கூடியிருந்த கிராமத்து மக்களுக்கு இவ்வாறான ஒரு அறை இருப்பது தெரியாது என குறிப்பிடுகின்றனர். அத்தோடு 20 வருடங்களாக குறித்த விகாரைக்கு வந்து செல்லும் ஒருவரும் தனக்கு தெரியாது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆளும் தரப்பின் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபை தேர்தலை நடத்தும் என தான் நம்பவில்லை என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசுக்கான மக்கள் செல்வாக்கு வீழ்ச்சியடைந்து வருகிறது. எனவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என நான் நம்பவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒன்றிணையும் என நம்புகின்றேன். இதற்கு சஜித் பிரேமதாச இணங்காவிட்டால் கூட இருதரப்பு இணைவு நிச்சயம் நடக்கும். அத்துடன் இலங்கையின் தற்போதைய சூழ்நிலையில் சவாலை ஏற்கக்கூடிய தலைவராக ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே விளங்குகின்றார் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் தற்போது அரசியலில் ஈடுபடுவதில்லை என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் கேண்டியில் மல்வத்த மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்து பேசியுள்ளார். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் கேண்டியில் மல்வத் மற்றும் அஸ்கிரி மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றார். இதன் பின்னர் மகாநாயக்க தேரர்களை சந்தித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறும் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி தான் தற்போது அரசியலில் ஈடுபடவில்லை என கூறியுள்ளார். மகாநாயக்க தேரர்களுடனான சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. இதன்போது நாட்டின் சமகால அரசியல் நிலைமை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் செய்தி சேகரிக்க ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. கலந்துரையாடல் முடிந்து அவர் வெளியேறும் போது தற்போதைய சட்டமா அதிபரை நீக்குவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ரணிலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. எனினும் அதற்கு நேரடியான பதிலை கொடுக்காமல் தான் அரசியலில் இல்லை என மட்டும் கூறிவிட்டு வெளியேறியுள்ளார். அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் அரசாங்கத்தில் இல்லை, நான் இப்போது அரசியலில் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2 நாட்களுக்கு முன்பு காலி மண்டலபுரத்தில் உள்ள ஸ்ரீ மிகுந்த மகாவிகாரையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற ரணில் விக்ரமசிங்க நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளிக்க கடமைப்பட்டுள்ளனர் என்பதை வலியுறுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் பல பாகங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் வடமத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு சார்பு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு ஓய்வூதியம் ஒன்றை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் தற்போது கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், EPF மற்றும் ETF ஆகிய 2 நிதிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நான் மிக தெளிவாக கூறினேன். நாங்கள் EPF நிதியை ஓய்வூதியமாக மாற்றப் நான் கூறவில்லை. நான் கூறிய விடயம் தவறாக போய்ச் சேர்ந்துள்ளது. இந்த EPF நிதியானது சமூக பாதுகாப்புக்காகவே உள்ளது. தனியார் துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு ஓய்வூதியம் ஒன்றை வழங்குவது குறித்தே நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம். மாறாக EPF நிதியை ஓய்வூதியமாக மாற்றப்போவதாக நான் கூறவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்ட 2 நெடுநாள் மீன்பிடி படகுகளில் இருந்து 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்தனர். குறித்த கைது நடவடிக்கையின் போது பெருமளவு போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் ஆரம்பிக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு இன்றைய தினம் தொடர்வதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய தமது பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் சாதகமான பதில்களை வழங்கவில்லை என அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் ஷமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். 48 மணித்தியாலங்களின் பின்னரும் பணிப்புறக்கணிப்பை மேலும் நீடிப்பதா என்பது குறித்து எதிர்வரும் திங்கட்கிழமை தீர்மானிக்கப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நோயாளர்கள் கருத்து தெரிவிக்கையில் தாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு வழங்கிய இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்த தவறியமையினாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் மகப்பேறு வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், சிறுநீரக வைத்தியசாலைகள் மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலைகள் என்பன வழமை போல் இயங்கும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை நாட்டில் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு ஆரம்பமான முதல் 22 நாட்களுக்குள் 1,94,553 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக குறித்த சபை அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த கால பகுதியில் ஒரே நாளில் அதிகளவிலான சுற்றுலா பயணிகளின் வருகை ஜனவரி 15ஆம் தேதி பதிவாகியுள்ளதுடன் அன்றைய தினம் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10,483 ஆகும் எனவும் அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த 22 நாட்களுக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகளின் வருகை தந்த நாடாக இந்தியா காணப்படுவதுடன் அந்த எண்ணிக்கை 30,177 பதிவாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக ரஷ்யாவிடம் இருந்து 19,930 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 19,893 பேரும் மற்றும் ஜெர்மனியில் இருந்து 12,812 பேரும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது ஐரோப்பிய நாடுகளில் கடும் பனிப்பொழிவுடனான காலநிலை நிலவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன் பிரகாரம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மேலும் பனிப்பொழிவு காரணமாக சாலை விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் ஜெர்மனியில் நாட்டில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. கடும் பனிப்பொழிவின் போது அந்த நாட்டின் பெடர்போர்ன் நகரில் பெலிபில்ட் அருகே மார்ஷ்வெல் லிச்சானா சாலை சந்திப்பில் நேற்று வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டது. அடுத்தடுத்த கார்கள், பைக்குகள், லாரிகள் என பல்வேறு வாகனங்கள் மோதின. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 11 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் கடும் பனிப்பொழிவு, வெளிச்சமின்மை, பனிப்பொழிவால் சாலையில் வாகனங்கள் பிரேக் செயற்படாமல் வழுக்கிச் செல்லுதல் காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தார்.
மேற்கு ஆசியாவின் ஈராக்கில் அமையவுள்ள புதிய அரசாங்கத்தில் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கு இடம் அளிக்கப்பட்டால் ஈராக்கின் எண்ணெய் வருவாய் மற்றும் டாலர் பரிமாற்றத்தை துண்டிப்போம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈராக்கின் எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாய் அமெரிக்காவின் நியூயார்க் பெடரல் ரிசர்வ் வங்கியில் உள்ள ஈராக் மத்திய வங்கி கணக்கில் தான் சேமிக்கப்படுகிறது. 2003ஆம் ஆண்டு ஈராக் மீதான படையெடுப்பிற்கு பின்னர் ஈராக்கின் நிதி புழக்கத்தின் மீது அமெரிக்கா மறைமுக கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. தற்போது ஈராக்கில் அமையவுள்ள புதிய அமைச்சரவையில் ஈரானுடன் தொடர்புடைய 58 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடமளிக்க கூடாது என அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது. ஈரானுடன் தொடர்புடைய நபர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றால் ஈராக்கிற்கு டாலர் பரிமாற்றம் செய்வதை அமெரிக்கா நிறுத்திவிடும். இது ஈரானின் பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது. அத்துடன் ஈரானின் இறையாண்மை ஆதரிப்பதாகவும் ஆனால் பயங்கரவாதத்தை பரப்பும் ஈரான் ஆதரவு குழுக்களுக்கு ஆட்சியில் பங்கிருக்கக்கூடாது என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் டிரம்ப் நிர்வாகத்தின் தீவிரமான வெளியுறவு கொள்கையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை மீது குண்டு வீசிய டிரம்ப் தற்போது ஈரானின் நிதி வழிகளை தடுப்பதன் மூலம் ஈரானின் செல்வாக்கை பிராந்திய அளவில் குறைக்க முயல்கின்றார். அதே வேளையில் வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவை கைது செய்ய அமெரிக்கா அந்த நாட்டின் எண்ணெய் வருவாயை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் ரகசிய அறை கண்டுபிடிப்பு, புதைந்து கிடந்த மர்மம், பெரும் அதிர்ச்சியில் உறைந்த முன்னாள் ஜனாதிபதி. மாகாண சபை தேர்தல் நடக்காது அடித்து கூறும் முன்னாள் முக்கிய அமைச்சர். அரசியல் தொடர்பில் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக அறிவித்தார் ரணில் விக்ரமசிங்க. மீண்டும் வானிலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம், கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் திடீர் சுற்றி வளைப்பு, அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள 11 நபர்கள். முற்றாக முடங்கும் வைத்தியசாலைகள், தொடர் போராட்டத்தில் குதித்த வைத்தியர்கள். ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் கடும் பனிப்பொழிவு, ஜெர்மனியில் 3 பேர் பலி. மற்றொரு நாட்டை நோக்கி அமெரிக்கா வைக்கும் குறி, ட்ரம்ப் பிறப்பித்துள்ள எச்சரிக்கை. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.